ஸ்தோத்திரம். என்னுடைய 2வது மகளுக்கு முதல் குழந்தை 5 வயதில் இருக்கிறான். பிறகு 2வது குழந்தை வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு அன்பரின் பாதத்தில் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். பிரதர் கையிலையும் ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். கடவுள் கிருபையால் 2வது குழந்தைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. அது கன்சீவான நாள்லேருந்தே அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா. கடைசி வரைக்குமே பிறக்க போகிற நேரத்தில் அவளுக்கு மம்ஸ் இந்த முகம்லாம் வீங்கி போய் கடைசியில் அந்த பிறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னே அந்த வலது பக்கம் காதின் கீழே பயங்கரமாக ஒரு பெரிய வீக்கம். அதனால் பயந்துகிட்டே இருந்தால் பிறகு டெலிவரியும் ஆச்சுது. பையனும் 2 கிலோ தான் இருந்தான். ஆனாலும் ஆண்டவர் இப்போ நல்ல ஆசீர்வாதத்து பிள்ளை நல்லா வெயிட் போட்டு நல்லா 6 மாதம் ஆகுது பிறந்து நல்லா முட்டி போட்டு எழும்புறதுக்கு ட்ரை பண்ணுறான். முட்டி போடுறதுக்கு அந்த அளவுக்கு வந்திருக்கேன். பிறகு பிரதர்கிட்டையும் அந்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட் அனுப்பிட்டே இருந்தேன். ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பேன். அன்பரின் பாதத்தில் ஆறுதலை தேடி ஒரு நாள் வர மீட்டிங்கில் எல்லாம். பிறகு நிறைய டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் எடுத்தால் டெஸ்ட் எல்லாமே நெகட்டிவ்னு தான் வந்ததே தவிர ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த வீக்கம் மாறவே இல்லை. பிறகு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் அந்த மீட்டிங் ஜனவரி மாதம் பிரதர் கையில் ப்ரேயர் பண்ண கொடுத்தா தொட்டுட்டு ஒன்றுமே இல்லை இது அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து அன்னையிலேருந்தே அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வட்டி இப்போ காணாமலே போயாச்சு. அந்த அளவுக்கு ஆண்டவர். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு திருமணமாகி 15 வருஷமாக குழந்தை இல்லை. நாங்கள் 2022 அங்கிளை பார்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அங்கிள் சொன்னாங்க, எடுக்கிறானும் அல்ல நீர் பாய்ச்சினாலும் அல்ல விளைய செய்கிற தேவனாலே உனக்கு எல்லாம் ஆகும் மகளே, நீ கவலைப்படாதன்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் எவ்வளோ அவமானம் வெட்கம் எல்லாமே பட்டிருக்கேன். இங்கே ஜோமெண்ட்டு போய் எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன். ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்லேயும் எனக்கு சக்ஸஸ் ஆகவே இல்லை. எல்லாருமே என்னை ஒதுக்கி வச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. ஒரு நல்ல ஃபங்க்ஷன் கூட என்னால் போக முடியாது. எல்லாருமே என்னை ஒதுக்கி வைப்பாங்க. நம்ம அப்படியே போனாலும் என்னை எல்லாருமே ஓரமாக தான் நிற்க வைப்பாங்க. ஒரு நல்லது கெட்டது கூட என்னை கூப்பிட மாட்டாங்க. ஒரு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் கூட என்னை ஒதுக்கி தான் வைப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ அவமானப்பட்டேன். ஆனால் அங்கிள் ஜோமனி உனக்கு நல்லது நடக்கும் மகளே, கண்டிப்பாக உனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு 20 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. 15 வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப அவமானப்பட்டேன். இங்கே ஜோமன்ட்டு போனது அது அடுத்த மாதமே எனக்கு உடனே தங்கிடுச்சு. போன வருஷம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி எனக்கு பெண் பிள்ளை பிறந்தது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் என் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை நான் மனசார ஆசீர்வதிக்கணும், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து அவங்களுடைய கட்டுகளை அறுக்கணும்னு சொல்லி தேவ சமூகத்திலே நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த ஸ்பெஷல் மங்கள வார்த்தை சங்கீதம் 121 1, 2 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த இடத்துல எனக்கு என் என்று சொல்லி சங்கீதக்காரன் உரிமை பாராட்டி பரலோகத்தோடு தன்னை இணைக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பரலோக தேவனை தனக்கு உதவி செய்கிற தெய்வமாக தன்னுடைய பிரச்சனையின் மத்தியிலே இழுத்து கொள்ளுகிறதை இந்த சங்கீதத்திலே நீங்கள் பார்க்க முடியும். அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். எனக்கு பிரச்சனைக்கு வேற யாரும் எனக்கு உதவி செய்ய வழி இல்லை ஆண்டவரே. எனவே என் பிரச்சனைக்கு நான் தான் இப்போ பரிகாரம் தேடி உம்முடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு உதவி செய்கிற, எனக்கு ஒத்தாசை புரிகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீண்ட நாட்களாக பரலோகத்தின் தேவனை நோக்கி உங்கள் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வியாபாரத்தை குறித்து, உங்களுடைய ஊழியங்களை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து அநேக காரியங்களை பரலோகத்தின் தேவனுக்கு
நீங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நீண்ட நாட்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தில் நீர் உதவி செய்ய மாட்டீரா? ஆண்டவரே, இந்த விஷயத்தில் நீர் ஒருவர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, நான் மனிதர்களை உதவி தேடி போனேன். மனிதர்களெல்லாம் என்னை உதாசீனப்படுத்தினார்கள். நான் உதவி கேட்டு போனதை ஊரெல்லாம் சொல்லி என்னை கேவலப்படுத்தினாங்க. ஆண்டவரே, இதுக்கு மேலே எந்த மனுஷங்கிட்டையும் நான் உதவி கேட்க போகிறதில்ல. எனக்கு உதவி செய்ய ஆசைப்படுகிற, எனக்கு உதவி செய்ய பாத்திரமாக இருக்கிற என் ஆண்டவருடைய சன்னிதானத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவருக்கு முன்பாக என் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள என் ஆண்டவருக்கு முன்பாக நான் பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிற என் பிரச்சனைகளோ, நான் பெருசாக மலை போல வைத்திருக்கிற கடன்களோ, நான் பெருசாக மலை போல குவிச்சு வைச்சிருக்கிற அவமானமோ ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர். எனவே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி வரும் என்று நீங்கள் கண்ணீரோடு நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்தீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் ஒத்தாசை அனுப்பி உங்களை கை தூக்கி விடுகிற நாள், உதவி செய்து உங்களை உயர்த்துகிற நாள், உதவி செய்து உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற நாள். நீண்ட நாட்களாய் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்திருந்த உதவிகளையும் ஒத்தாசைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணி அதை கொடுத்து இந்த இடத்திலிருந்து உங்களை சமாதானத்தோடு அனுப்புவார். ஹல்லேலூயா. யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உங்கள் வீட்டிற்கு இறங்கி வருகிறது, உங்கள் பிள்ளைகள் இருக்கிற இடத்திற்கு இறங்கி வருகிறது, உங்கள் வியாபார ஸ்தலத்திற்கு இறங்கி வருகிறது, நீங்கள் படிக்கிற இடங்களிலே இறங்கி வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் இந்த இடத்திலே தெளிவாக சொல்லுகிறது, நன்மையான ஈவுகள் பரலோகத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியிலே இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது. நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் சிங்காசனத்திலே பரலோகத்திலே இருக்கிறார். அவரால் படைக்கப்பட்ட படைப்புகளில் மேன்மையான படைப்பாய் இருக்கிற மனுஷன் இந்த பூமியிலே இருக்கிறான். அவனுக்கு தேவையானது எல்லாம் உண்டாக்கப்படுகிற இடம் எங்கன்னா பரலோகம்தான். எனவே தான் சங்கீதக்காரன் அந்த ரகசியத்தை தெரிந்து, எனக்கு உதவி செய்கிற பரலோகத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர், என்னை உண்டாக்கின ஆண்டவர், எனக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உனக்கு தேவை இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன். எனவே சங்கீதக்காரனுக்கு தெரியும், எனக்கு தேவை இன்னதென்று என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனவே அந்த பர்வதத்தை நோக்கி பார்க்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசுவாமி இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் யாரெல்லாம் அவரிடத்தில் உதவி கேட்டு ஒத்தாசை கேட்டு தன் பிள்ளைகளுக்காக, தன் குடும்பத்திற்காக, தன்னுடைய பிரச்சனைக்காக, தன்னுடைய சரீரத்தில் இருக்க வியாதிக்காக யாரெல்லாம் தேடி வந்தாங்களோ அத்தனை பேருக்கும் உதவி செய்தவர் நம்முடைய ஆண்டவர். நம் ஆண்டவருக்கு அநேக நாமங்கள், பெயர்கள் உண்டு. அதில் ஒன்று எபினேசர் என்று சொல்லுவார்கள். எபினேசர் என்றால் உதவி செய்கிற, ஒத்தாசை செய்கிற ஆண்டவர் என்று சொல்லுவார்கள். சில தாய் தகப்பன்மார்கள் சில நேரங்களில் ரொம்ப மனசுக்கு கஷ்டப்படுகிறதை பார்த்துருக்கிறேன். என் பிள்ளையால் எனக்கு ஒரு உதவியும் இல்லை, வாலிப பிள்ளையா வளர்ந்துட்டா, இந்த வீட்டை மட்டும் பெருக்கி கொடுனா கூட அவள் கேட்குறதில்ல, இந்த பொருளை எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் அவள் கேட்குறதில்ல, எனக்கு ஒரு உதவி இல்லை, ஒரு ஒத்தாசை இல்லை, என் வீட்டில் நான் தனியாக கடந்து கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்ய என் வீட்டில் யாரும் இல்லை. சில வாலிப பிள்ளைகள் சொல்லுகிறத பார்த்துருக்கிறேன், எனக்கு படிக்க ரொம்ப ஆசை, ஆனால் எனக்கு உதவி செய்து என்னை படித்து ஆளாக்க, என்னை கை தூக்கி விட எனக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை, யாருமே இல்லை அப்படின்னாலே நீங்கள் நினைக்கலாம், உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட கற்களை மூளைக்கல்லாய் மதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். யாருமே உனக்கு ஒத்தாசை இல்லையா, அந்த இடத்துல ஒத்தாசை செய்ய என் ஆண்டவர் தனியாக அந்த இடத்துல இறங்கி வருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு தகப்பன் தன் வாலிப மகனுக்காக ஆண்டவரிடத்தில் ஒத்தாசை கேட்டு உதவி கேட்டு அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறான். அதுக்கு முன்னால் தன் பிள்ளைக்காக பல இடங்களுக்கு சென்றான். டாக்டர் இடத்துல போனான், எங்கெல்லாமோ போனான். அந்த பிள்ளைக்கு ஒரு விடிவு காலம் வரவில்லை. ஒரு வாலிப மகன், அவனை பிசாசு அலக்கழித்து அவனை அடிக்கடி கொண்டு போய் நெருப்புலையும் அடிக்கடி தண்ணியிலையும் கொண்டு போய்
அவனை கொலை செய்வதற்காக ஒரு தற்கொலையின் ஆவி அவனுக்குள்ளே இருந்து அந்த வாலிப பிள்ளையை நினைத்து அந்த தகப்பன் ரொம்ப கஷ்டப்பட்டார். வாலிப வயசில் அந்த பிள்ளையை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. பொதுவாக வாலிப பிள்ளைங்க தான் அந்த வாலிப வயசில் என்ன சொல்லுவாங்க, அம்மா அப்பாவுக்கு ரோட்டு தள்ளினாலும் அம்மா நான் கூப்பிட்டுட்டு போகிறேன் நீங்கள் வாங்க, அப்பா நான் கூப்பிட்டுட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லி பிள்ளைகள் பெற்றோருக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். ஆனால் அந்த பிள்ளை அவனுடைய தாய் தகப்பனுக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு தற்கொலையின் ஆவி அந்த பிள்ளை இடத்துல இருக்கிறது. அந்த பிள்ளையை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போக முடியாத நிலைமை. எப்போ விட்டுட்டு போனாலும் இந்த பிசாசு அவனை நெருப்பில் தள்ளி போட்டு கொன்னுருமோ, இல்லைன்னா தண்ணியில் போட்டு அமிழ வச்சு இந்த பிள்ளையை சாகடிச்சிருக்குமோ என்கிற வேதனையில் அந்த தகப்பன் பல நாட்களாக, பல மாதமாக, பல வருஷமாக தூங்காமல் கொள்ளாமல் இந்த பிள்ளையே பார்த்து கொண்டிருப்பான். ஏன்னா பிசாசு எப்போ நம்ம அசர்றோமோ அந்த நேரத்தில் கதையை முடிச்சிருவான். எனவே இந்த பிள்ளைக்காக நீண்ட நாட்கள் துக்கத்தோடு கண்ணீரோடு தூங்காமல் கொள்ளாமல் இந்த பிள்ளையே பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு நாள் யோசிக்கிறான், வாலிப பிள்ளை, இவனுடைய லைஃப்பில் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக அந்தந்த நேரத்தில் நடக்க வேண்டிய சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கணும்னா இவனுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை வந்தால் தான் முடியும். இவனுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கிடைச்சாச்சுன்னா இவனை நம்பி ஒரு திருமணத்தை பண்ணி வைக்கலாம், ஒரு சந்ததி வரும், என் பிள்ளைய நல்லா இருப்பானேன்னு சொல்லி அந்த தகப்பன் ஏங்கின நாட்கள் அநேகம். அப்பொழுது அந்த தகப்பனுக்கு கண்களுக்கு முன்பாக பட்டது ஒன்று, உதவி செய்கிற தெய்வம் ஒருத்தர் இந்த உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு என்று சொல்லுகிறார்கள். போகிற எல்லாருக்கும் உதவி செய்கிறாராமே, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உதவி செய்கிறாராமே. ஒத்தாசை செய்வதற்காகவே இந்த பூமியிலே பரலோகத்திலிருந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரிடத்தில் இருந்து அனுப்பப்பட்ட தேவகுமாரனாமே. ஏன் நாம் அவரை தேடி போகக்கூடாது? ஏன் அவரிடத்தில் நான் உதவி கேட்டு போகக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி ஒரு நாள் இயேசுவை தேடி வருகிறார். அவர் மர்ரூப மலையிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது, எப்போ இயேசுவாமி மலையிலிருந்து கீழே இறங்கி வருவாருன்னு தன் பிள்ளைக்காக அவன் காத்து கொண்டிருந்தான். அந்த வேதாகம பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், பேதுரு, யாக்கோபு, யோவானோடு கூட ஆண்டவர் மர்ரூப மலைக்கு போய் அங்கே தங்கி இருந்து மர்ரூப அனுபவம் முடித்து கீழே வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அவன் இயேசுவை தேடுகிறான். இயேசுவாமி எங்கே இருக்கார் தேடுகிறான். பல ஊர்களில் போய் தேடி எப்படியாவது இன்றைக்கு இயேசுவை கண்டுபிடித்து என் பிள்ளையுடைய பிரச்சனைக்கு அவரிடத்தில் உதவி வாங்கிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன் என்று அவன் கேட்கும் பொழுது, கடைசியாக அவன் கேள்விப்பட்ட சங்கதி என்னன்னா, இயேசுவாமி நாங்கள் பார்க்க கடைசி அந்த மலைக்கு மேலே ஏறி போனாருப்பா, கூட 3 பேர் போனாங்க, இதுதான் எங்களுக்கு தெரியும். அந்த காரியத்தை சொன்ன உடனே இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா அந்த மர்ரூப மலைக்கு போகிறது ஒரே வழி, வர்றதும் ஒரே வழி தான். ஒரு வழியை ஏறி ஒரு வழியை இறங்க முடியாது. இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கும் நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு அநேகரை வருஷத்துக்கு 2 முறை கூட்டுட்டு போகிறோம். அப்போ போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மலை வழியாக தான் போயிட்டு அதே வழியாக தான் நான் இறங்கி வருவோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே நம்ம போகிற பஸ்ஸு போக முடியாது. அந்த இடத்துல பஸ்ஸை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த டெம்போ ட்ராவலர் மாதிரி சின்ன சின்ன வேன்களில் தான் அந்த ஹேர்பின் பெண்டில் மேலே போவோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தகப்பன் தன் பிள்ளைக்காக அந்த மலை அடிவாரத்திலே காத்து கிடக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். காத்து கிடக்கிறான். எதுக்கு தெரியுமா? தன் பிள்ளைக்கு ஒரு விடிவு காலம், தன் பிள்ளையுடைய எதிர்காலம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பிள்ளைக்காக அதே மலை அடிவாரத்தில் கிடந்தான். இயேசுவாமி மலையிலிருந்து தன் சீடர்களோடு இறங்கி வரும் பொழுது நேர போய் சாஷ்டாங்கமாக ஆண்டவரிடத்தில் விழுந்துட்டான். விழுந்து பணிந்து கொண்டு ஒரு சின்ன உதவி கேட்குறான். ஆண்டவரே, என் பிள்ளை வாலிப வயசில் ரொம்ப கஷ்டப்படுறான், ஒரு அசுத்த ஆவி அவனுக்குள்ளே இருந்து அவனை கசக்கி பிழிஞ்சு எடுக்குது. சில நேரங்களில் அவனை நெருப்பிலையும் தீயிலையும் தள்ளி போட்டு அவனை கொலை செய்ய வழி தேடி கொண்டிருக்கிறது. ஏதாவது எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? எனக்கு என் பிள்ளைக்கு இறங்குங்க ஆண்டவரே, என் மகனுக்கு நீர் இறங்கும் என்ற ஆண்டவரிடத்தில் கேட்டார். உதவி செய்கிற ஆண்டவர் யாருக்கும் மறுப்பு சொல்லுவதே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், இவ்வளவு தானப்பா உனக்கு பிரச்சனை, உன் பிள்ளை எங்கே கூட்டுட்டு வா என்று சொன்னார். அந்த பிள்ளையை அவரிடத்தில் அழைத்து கொண்டு வருகிற நேரத்தில் அந்த அசுத்தாவி இயேசு கிறிஸ்துக்கிட்ட நெருங்க அதால் முடியாததுனால, இயேசு கிறிஸ்துடைய வல்லமைக்கு பக்கத்தில் அந்த பிசாசால நெருங்க முடியாததுனால வந்துக்கிட்டே இருக்கிற வழியில் அவனை அலக்கழித்து கீழே தள்ளிட்டு அவனை விட்டு ஓடி போனது.
அதன் பிறகு அவருடைய லைஃப்பில் எப்பொழுதுமே அந்த பிரச்சனை வந்ததில்லை. இன்றைக்கு ஆண்டவருக்கு கிட்ட நெருங்கி வருவதற்கு உனக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற பிசாசுக்கு தைரியம் இல்லை. இன்றைக்கு நீ இயேசு கிறிஸ்துடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று உதவி செய்கிற ஆண்டவரை நீ தேடி வந்திருக்கிறபடியினாலே நீ வீட்டுக்கு போகும்போது உனக்குள் இருந்து உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்த அசுத்த ஆவிகள் இனி உங்களிடத்தில் இருப்பதில்லை. உனக்குள் இருந்து நான் வாழ்வதை விட சாவது மேல் என்று சொல்லி உனக்குள் இருந்து துர் ஆலோசனை கொடுக்கிற அசுத்தாவிகள் இனி உனக்குள் இருப்பதில்லை. உனக்குள் இருந்து உன்னை இரவு நேரத்தில் தூங்க விடாம பயமுறுத்துகிற சொப்பனங்களை கொடுத்து உன்னை அழித்து கொண்டிருக்கிற அந்த பிசாசானவன் இனி உன்னிடத்தில் இருப்பதில்லை. ராத்திரி நேரத்தில் தூக்கத்தை கெடுத்து புத்தி பேதலிக்கிறவனைப் போல இரவு முழுவதும் படுத்திருந்தாலும் தூக்கம் வராமல் விழித்து கொண்டிருக்கிற தூக்கத்தை கெடுக்கிற எல்லா சத்ருவின் அந்தகார கிரியைகள் இன்றைக்கு உனக்குள்ளிருந்து வெளியேற்றப்படும். உன்னுடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து உன்னை முடக்கி போட்டிருக்கிற முடக்கத்தின் ஆவிகள் உன் பிள்ளைகளுடைய சரீரத்தில் உள்ள உறுப்புகளிலே கை வைத்து அவற்றை அழித்து கொண்டிருக்கிற பிசாசுடைய கிரியைகள் இன்றைக்கு உங்களை விட்டு வெளியேறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட பெண் மான்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலிருந்து விடுதலையோடு கடந்து செல்லுவீர்கள். காரணம், கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வதற்காகவே உனக்காக அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவர் அன்றைக்கு எழுந்தருளி நிற்கும் பொழுது பிசாசு அவருடைய பக்கத்தில் வர முடியவில்லை. அவங்க பக்கத்தில் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அலக்களித்து கொண்டு ஓடி போனது. இதுக்கு மேல உனக்குள்ளே அதிகாரம் செலுத்த எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாருடைய கண்கள் இப்பொழுது உதவி செய்கிற பர்வதத்தை நோக்கி பார்க்கிறபடியினால் உமக்கு நன்றி. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்கிறது போலவும், ஒரு வேலைக்காரியுடைய கண்கள் தன் எஜமாட்டியையே நோக்கி இருக்கிறது போலவும், எங்களுக்கு இரக்கம் செய்கிறது வரைக்கும் நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் என்கிற வசனத்தின்படியாக என் பிள்ளைகளுடைய முழு பார்வையும் இனி எந்த மனுஷன் மேலோ அரசாங்கத்தின் மீதோ அல்லாமல் உமக்கு நேராகவே என் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எஜமானையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல எஜமானனே, என் இயேசுராஜனே, என் பிள்ளைகளுக்கு ஆதரவாக இறங்கி வருவேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்பி அவர்களுக்கு நான் ஆதரவாய் இறங்கி வருவேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஏற்படுத்தி இவர்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிற நாட்கள் இதோ வருகிறது என்று நீர் சொல்லுகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளை அற்பமாய் நினைத்து கேட்பதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி போவாரும் வருவாரும் தலையை உலுக்கி உலுக்கி துலுக்கி துலுக்கி என் பிள்ளைகளை கேவலமாய் பேசின நடத்தின நாட்களுக்கு முடிவை கொண்டு வரும்படி என் பிள்ளைகளுக்கு ஆதரவாக நீர் இறங்கி வருவீராக. நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாய் இறங்கி வந்து எதிரே நின்ற எல்லா எகிப்தின் சேனையும் ராணுவத்தையும் மூழ்க பண்ணின ஆண்டவரே, என் பிள்ளைகள் நடுக்கடலிலே எந்தெந்த காரியத்திலே நின்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்திலே என் பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இறங்கி வருவீராக. இவர்களுக்கு விரோதமாயிருக்கிற எகிப்தியரை நீர் பார்த்து இதுக்கு மேல தேடியும் அவர்களை காணாதிருக்க கர்த்தரின் பிள்ளைகளுக்கு விடுதலை தார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5454-79999 மற்றும் 99411505
999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.